Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. அதே மாதிரி ஆண்கள சைட பொறுத்தவரையில ஆண்களுக்கு முதலாவது மனைவியுடைய கடமை அவரோட சேர்ந்தது. அடுத்தது உம்மா வாப்பாவை ஒரு நாளும் தூரமாக்குறதுக்கு இயலாது. எல்லாம் யாரு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆணுடைய சொர்க்கம் தாயுடைய காலடியில தான் இருக்குது. தாயை திருப்திப்படுத்துங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். மனைவியை திருப்திப்படுத்துறதால சொர்க்கம் அல்ல. மனைவியிட ஹக்குல உரிமையில குறை செய்யலாம். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், ஹுக்கூக்கள், கடமைகள் சரியா செய்யணும். அதே நேரத்துல உம்மட வாப்பட விஷயத்துல இந்த ஆண் மகன் குறை செய்வானாக இருந்தா அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். மனைவிக்காக வேண்டி திருமணம் முடித்தாரு, உம்மா வாப்பா கணக்கெடுக்கிறார் இல்ல, உம்மா வாப்பா பாக்குறார் இல்லண்டா அல்லாஹ் மனைவியால சோதனையை உண்டாக்குவான், புள்ளகளால சோதனையை உண்டாக்குவான், வியாபாரத்தின் மூலமாக சோதனையை உண்டாக்குவான், ஏனைய சூழலால பிரச்சனை கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவாரு. இவர் கடைசி வரையில அதுக்குரிய சொல்யூஷன் என்னான்னு தேடுவாரு, கிடைக்காது. அவருக்கே தெரியாம உம்மடைய வாப்படைய மனசு நோடிச்ச அந்த காரணமாக இருக்கும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மனைவிதான், அவர்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உம்மடையும் வாப்படையும் கடமைன்றது திருமணம் முடிச்சதுனால துண்டிப்பாக ஆக மாட்டாது. ஷரியத் முதலாவது எங்களை சொல்லுது, ரெண்டாவது எங்களோட மனைவிய சொல்லுது, மூணாவது உம்மா, நாலாவது வாப்பா, வாப்பாக்கு பிறகுதான் புள்ளகள். முதலாவது மனைவி ஏன்னா நாங்க கபூல் பண்ணி எடுக்கிறோம், அதுக்கு பின்னால உம்மா, அதுக்கு பின்னால வாப்பா, அதுக்கு பின்னால்தான் எங்களோட புள்ளல். இது ஷரியத் சொல்ற ஓர்டர். எங்களுக்கு இந்த ஓர்டர் படிதான் நாங்க எங்களோட எல்லா விடயங்களையும் அமைச்சு கொள்ளணும். இந்த மாப்பிள்ளைக்கு முழு கடமையும் இருக்குது உம்மா வாப்பட விஷயத்துல குறை செய்யாம நடக்கிறதுக்கு. கனடால இருந்து ஒருத்தர் கால் பண்றாரு, அதர் ஆஃப்டர் 40 years 40 வருஷத்துக்கு பின்னால நான் பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னால நான் என் உம்மக்கு செஞ்ச ஒரு துரோகம் இன்றைக்கு அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். என் உம்ம உயிரோடு இல்லை, என்ன செய்வது? நான் எனக்கு விளங்குது இது அதனுடைய விளைவுதான் அப்படின்னு அழுகுறாரு. என்ன செய்ய இயலும்? சௌபா அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறது, கபரடியில போய் சும்மட கபரடி போயிட்டு அழுகுறது. அல்லாஹ் தாலா மன்னிக்கிறதுக்கு இடம்பாடு இருக்குது. இனியமான அன்பார்ந்த சகோதரரே, என்னோட வறுமைக்கு, எங்களோட பிரச்சனைக்கு, எங்களோட குடும்ப பிரச்சனைக்கு, எங்களோட தொழில் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உம்மட வாப்பட மனச நோகடிக்கிறது. உம்மா வாப்பான்றது லேசான ஒரு விடயமல்ல. பிள்ளைகளுக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி உம்மட வாப்பட விஷயத்துல குறை செய்ய